வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் இந்த பணியிடங்களுக்கு உண்டான நேர்காணலுடைய முடிவுகள், அப்பாயின்மெண்ட் லெட்ரு எப்போ யாருக்கெல்லாம் வந்திருக்கு, இதை பற்றி ஒரு சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். 2026 போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் நோட்டிஃபிகேஷன் எப்போ வர இருக்குது, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். மீண்டும் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் தான் எடுப்பாங்களா, டிரைவர் தனியாக எடுப்பாங்களா, கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களா, இதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகம் கிட்டத்தட்ட கடந்த ஏப்ரலில் முதல் இந்த தேர்வுகளுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. ஜூலையில் தேர்வு நடத்தினாங்க, ஆகஸ்ட்டில் ரிசல்ட் வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்டோபரில் பார்த்தீங்க அப்படின்னா இது செப்டம்பர் மற்றும் அக்டோபரில் நேரடியான செய்முறை தேர்வு நடத்தினாங்க. இப்போ நீ நடத்தி ரிசல்ட் எப்போ, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ எல்லாருமே கேட்குறாங்க. எல்லா மாவட்டத்தினருமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் முடிச்சுட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு முதற்கட்டமாக சேலம், ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சிலருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்கு அப்படின்ற தகவல்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அதை தான் நாம் இப்போ சொல்கிறோம். ஸோ எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் தற்சமயம் வெளியிட்டுருக்காங்க. போஸ்டல் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியாகும். ஸோ எந்த விதமான ஆன்லைன்லேயோ சரி எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே ஒட்ட மாட்டாங்க, ஆன்லைனில் பப்ளிஷும் பண்ணல. போஸ்ட் மூலமா மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்திருக்கு. மக்களே, இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை நீங்கள் பெற தயாராகி கொள்ளுங்கள். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்ரு சிலருக்கு மட்டும்தான் வந்திருக்கு. தேர்வில், செய்முறை தேர்வில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர், வேறு யாருக்கும் இது வராது. ஓகேங்களா? நிறைய பேர் வரல என்று வெயிட் பண்ணாதீங்க. அப்படின்னா நீங்கள் வெற்றி பெறலைன்னு அர்த்தம். ஸோ வெற்றி பெற்ற செய்முறை தேர்வில் செலக்ட் ஆன பீப்புள்ஸுக்கு மட்டும்தான் போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கும் வெற்றி பெற்று இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். இல்லை நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, செய்முறை தேர்வில் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரத்துக்கு வாய்ப்பில்லை. ஸோ போஸ்டல் மூலமாக, இந்தியா போஸ்ட் மூலமாக மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். அதுதான் நான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2026ங்க. ஸோ வரக்கூடிய 2026 போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்களுமே வெளியிட போகிறாங்க. ஸோ ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மட்டும்தான் தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிரைவர் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக எடுத்துக்கலாம், தேர்வு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டக்டருக்கு தேர்வு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை இதோட சரி, இந்த ஆண்டோட சரி 2026 டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களே வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் வரக்கூடிய 2026 புதிய காலி பணியிடங்கள் தமிழக அரசு போக்குவரத்து துறையின் சார்பாக நியமிக்கப்படுகிறது. ஸோ புதிய காலி பணியிடங்களுடைய 2026 டிரைவர் தனி, கண்டக்டர் தனி பணியிடங்களை நம்ம ஜாயின் பண்ண தயாராகலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் இதற்குண்டான அறிவிப்புகள் விரைவில் வரும். நீங்கள் டிஎன்எஸ்டிசியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இது எடுக்கல அப்படின்னா உங்களால் இதில் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது, ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றது உங்களுடைய ஆர்டிஓ கிட்ட அணுகி முதலுதவி சான்றிதழை நீங்கள் பெற்றணும். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகங்கள் மூலமாக மட்டுமே முதலுதவி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகிறது. முதலுதவி சான்றிதழ்களை பெற்று அதன் பிறகு தான் நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸை பெற முடியும். இந்த முதலுதவி சான்றிதழ்கள் ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே தேவைப்படும், பயன்படுத்திக்கலாம். ஸோ முதலுதவி சான்றிதழ்கள் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இதை பெற்று தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்க முடியும். ஸோ மறந்துடாதீங்க, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்க. வேறு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் இந்த பணியிடங்களுக்கு உண்டான நேர்காணலுடைய முடிவுகள், அப்பாயின்மெண்ட் லெட்ரு எப்போ யாருக்கெல்லாம் வந்திருக்கு, இதை பற்றி ஒரு சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். 2026 போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் நோட்டிஃபிகேஷன் எப்போ வர இருக்குது, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். மீண்டும் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் தான் எடுப்பாங்களா, டிரைவர் தனியாக எடுப்பாங்களா, கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களா, இதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் உங்களுக்காக
நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகம் கிட்டத்தட்ட கடந்த ஏப்ரலில் முதல் இந்த தேர்வுகளுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. ஜூலையில் தேர்வு நடத்தினாங்க, ஆகஸ்ட்டில் ரிசல்ட் வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்டோபரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது செப்டம்பர் மற்றும் அக்டோபரில் நேரடியான செய்முறை தேர்வை நடத்தினாங்க. இப்போ நீ நடத்தி ரிசல்ட் எப்போ, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ எல்லாருமே கேட்குறாங்க. எல்லா மாவட்டத்தினருமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் முடிச்சுட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு முதற்கட்டமாக சேலம், ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சிலருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்கு அப்படின்ற தகவல்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அதை தான் நாம் இப்போ சொல்கிறோம். ஸோ எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. போஸ்டல் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியாகும். ஸோ எந்த விதமான ஆன்லைன்லேயோ சரி எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே ஒட்ட மாட்டாங்க, ஆன்லைனில் பப்ளிஷும் பண்ணல. போஸ்ட் மூலமா மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்திருக்கு மக்களே. இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை நீங்கள் பெற தயாராகி கொள்ளுங்கள். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்ரு சிலருக்கு மட்டும்தான் வந்திருக்கு. செய்முறை தேர்வில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர், வேறு யாருக்கும் இது வராது. ஓகேங்களா? நிறைய பேர் வரல என்று வெயிட் பண்ணாதீங்க. அப்படின்னா நீங்கள் வெற்றி பெறலைன்னு அர்த்தம். ஸோ வெற்றி பெற்ற செய்முறை தேர்வில் செலக்ட் ஆன பீப்புள்ஸுக்கு மட்டும்தான் போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கும் வெற்றி பெற்று இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். இல்லை நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க, செய்முறை தேர்வில் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரத்துக்கு வாய்ப்பில்லை. ஸோ போஸ்டல் மூலமாக, இந்தியா போஸ்ட் மூலமாக மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். அதுதான் நான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2026ங்க. ஸோ வரக்கூடிய 2026 போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்களுமே வெளியிட போகிறாங்க. ஸோ ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மட்டும்தான் தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிரைவர் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக எடுத்துக்கலாம், தேர்வு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டக்டருக்கு தேர்வு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை இதோட சரி, இந்த ஆண்டோட சரி 2026 டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களே வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் வரக்கூடிய 2026 புதிய காலி பணியிடங்கள் தமிழக அரசு போக்குவரத்து துறையின் சார்பாக நியமிக்கப்படுகிறது. ஸோ புதிய காலி பணியிடங்களுடைய 2026 டிரைவர் தனி, கண்டக்டர் தனி பணியிடங்களை நம்ம ஜாயின் பண்ண தயாராகலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் இதற்குண்டான அறிவிப்புகள் விரைவில் வரும். நீங்கள் டிஎன்எஸ்டிசியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இது எடுக்கல அப்படின்னா உங்களால் இதில் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது. ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றது உங்களுடைய ஆர்டிஓ கிட்ட அணுகி முதலுதவி சான்றிதழை நீங்கள் பெற்றணும். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகங்கள் மூலமாக மட்டுமே முதலுதவி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகிறது. முதலுதவி சான்றிதழ்களை பெற்று அதன் பிறகு தான் நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸை பெற முடியும். இந்த முதலுதவி சான்றிதழ்கள் ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே தேவைப்படும், பயன்படுத்திக்கலாம். ஸோ முதலுதவி சான்றிதழ்கள் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இதை பெற்று தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்க முடியும். ஸோ மறந்துடாதீங்க, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்க. மேலும் நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.